வைகை கரையோரமா இருக்கிற மக்களை காலி பண்ணிட்டு பேங்க் ஃபார்மா கம்பெனி ஆரம்பிக்கிறது மக்கள் விரோத நடவடிக்கை இல்லையா? எந்த நாட்டிலயும் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதப்ப இங்க மட்டும் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? மக்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ஃபார்மா கம்பெனி ஆரம்பிச்சா அந்த கெமிக்கல்ஸ்ல வைகை அதுல கலந்து சுத்தி இருக்கிற 52 கிராமங்கள் பாதிக்கப்படும் சொல்றாங்களே. எதுல பாதிப்பு இல்லைங்க. அணுமின் நிலையம் ஆபத்துன்னு இருட்டிலியா இருக்கும், குருவிங்க சாகுது, செல்போன் யூஸ் பண்ணாமையா இருக்கும், கேஸ் வெடிக்குது, சமைக்காமையா இருக்கும். 4000 பேருக்கு வேலையும் நோயாளிகளுக்கு மருந்தும் கிடைக்கின்றப்போ எதுக்கு இதை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. முறைப்படி அரசாங்கம் உத்தரவை வாங்கி இதுல இருந்து மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு உத்தரவாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்படும். இதை நான் உறுதியா சொல்றேன். சரிங்களா? புறம்போக்கு நிலத்துல இருக்கிற 1500 குடும்பங்களை காலி பண்ணோம். முடிச்சு கொடுத்தா 500 சி. ஐயா, இடத்த காலி பண்ண முடியுங்களா? ஏம்னா நான் பண்றேன். சக்தி இந்த சிவன் கால் படுற நிலம் மட்டும் இல்ல, நிழல் படுற இடம் கூட எனக்கு சொந்தமாயிரும். தலை சிலையோட தலையெழுத்தி செருப்பால போட்டாங்க. ஜாதி கலவர முயற்சி. சக்தி எங்க இருக்க? கங்குவார்பட்டியில கலவரம்டா. உங்க அப்பா உன்னை நல்லா தசை திருப்பிட்டாரா? பார்மா கம்பெனிக்காரங்க வீடுகள்ல இடிக்க வந்திருக்காங்கடா. உடனே வாடா. அப்பா வந்திருக்காரா? அவரை நான் என்ன பண்ண முடியும்? என்னடா எப்படி சொல்ற? விடு விடுறா. லேண்டை உங்க பேருக்கு பட்டா போட்டாச்சு. 500 சி உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. என்னடா சக்தி, ஒரு தப்பு பண்ண விட மாட்டேன்னு சொன்ன. உங்க அப்பா மதுரை ஜனங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரேடா. பண்ணிட்டார்ல, தப்பு பண்ணிட்டார்ல. அரஸ்டா? அவன் வேலை வந்திருக்கான். அவன் எங்க இருக்கான்? எங்க அவன்? நீங்க இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோம் ஐயா. அடுத்த மலைக்கே தாங்காதே அந்த வீடுகள்லாம். வீடு கட்ட இடமும் கொடுத்து 500 ரூபாய் பணமும் கொடுத்துருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும்யா. 500 கோடி கவர்மெண்ட் கூட இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதில்ல. உங்களுக்கு எப்படி சார் பண்ணணும் தோணுச்சு?
தேர்தல நிக்கிற ஐடியா இருக்கா? இப்படி ஒரு உதவியை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சது இல்லையா, இனிமே செய்ய போறது இல்லையா? நீங்க செஞ்ச உதவிக்கு காலகாலத்துக்கு நல்லா இருக்கணுங்கய்யா. சொன்னதை கூட செய்ய மாட்டாங்க, சொல்லாம செஞ்சிருக்கீங்க. நீங்க சாமியா? போதும் போதும், கதவை மூடு. என்னையா நடக்குது? 150 ஏக்கர் நிலம், 500 கோடி பணம். நீங்க தான் என் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நான் இப்ப என் கையெழுத்து போட்டேன். நான் முடியாதுன்னா நீ முடியும்னு செய்வ. பஞ்சமி நிலத்தை பட்டா போட உன்னை விட்டா யாரால முடியும்? அதான் செய்ய விட்டு வேடிக்கை பார்த்தேன். அப்புறமா நான் வேலை பார்த்தேன். உன் கையெழுத்த நீ கூட தப்பா போடுவ, ஆனா நான் எப்பவும் கரெக்டா போடுவேன். பசக்கார அப்பா, பேங்க் பாஸ்வேர்டு கூட மாத்தாம இன்னும் சக்தினே வச்சிருக்கிற. உன்னை எல்லாரும் இப்ப ஏதோ சொல்றாங்களே, அது என்ன நல்லவன் நல்லவன்? ஊரு சொல்றது முக்கியம் இல்ல, நீ மாறணும். மாறிடு, வேற வழி இல்ல. என் புள்ள சக்தி அவ அப்பனை நல்லவனா மாத்திட்டாங்க. என்ன மாத்திரம் கவையாரடி? இந்த சிவன் மாறுவானா? சிவண்டி மாற மாட்டேன். டேய், எவன் பணத்துல எவவே நல்லவனா இருது? மதுரையில் எங்களை பேர் எவனும் இல்லைன்னு சொன்னாரு. இப்ப என்ன ஆச்சு? படிச்சுட்டாம்ல. What the hell did you accept the deal? பணம் போனது பெருசு இல்லை, உன் மேல வச்சது நம்பிக்கை போச்சு. இனி நான் தான் எல்லாரும் சொல்லிட்டு தெரியாதியோ? என்ன கை வைக்க? சக்தி உங்க புள்ளன்ற நினைப்பு இருக்கிற வரைக்கும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க புள்ளன்னு பாக்குறீங்க, அவன் அப்பன்னு பாக்குறேன். அதான் ஜெயிக்கிறான். அந்த இடத்துல வேற எவனாவது இருந்ததா இந்நேரம் உயிரோடியா இருந்திருப்பான். நீங்க ஜெயிக்கணும்னு அவனை மறக்கணும். சக்தி உங்க புள்ளங்கிற நினைப்பை தூக்கிறேன். அவனுக்கு அப்பனும் இல்ல, அவன் எனக்கு புள்ளையும் இல்ல. காலையில இருந்து காத்துட்டு இருக்கீங்க, யாரை பார்க்கணும்? சக்தி சார. Hey. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பொண்ணு ஆமா, உயிரோட தான் இருக்கா. என் பொண்ணை ஏதோ ஒரு சக்தி காப்பாத்துன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது இந்த சக்தின்னு. டாக்டருங்க கூட கை விரிச்சிட்டாங்க. சக்தி சார் கொடுத்த நம்பிக்கை தான். அவ சிரிச்சிட்டு இருக்கா. இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு ஒத்த கால நின்னா. அதான் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் எதுக்குங்க?
மறந்துட்டியே. கெட்டிமா பிடிச்சிக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். பாய். வரோம் சார். அன்னைக்கு தப்பா பேசிட்டேன். என்னது? இப்ப போய் கண்ணாடிய பாரு. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். உனக்கு முழுசா பிடிச்சிருக்கு. ம்.